வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்று நாம் இந்த ஜோதிட டிப்ஸில் பாதகஸ்தானம் பற்றி ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். சரஸ்திர உபய வீடுகள், அதற்கான பாதக வீடுகள் என்னங்கிறது ஜோதிடம் ஆரம்ப நிலை மாணவர்களுக்கே நல்லா தெரியும். சரத்துக்கு 11, ஸ்திரத்துக்கு 9, உபயத்துக்கு 7. உபய வீடுங்கிறது 4 மூலை, 2 குரு வீடு, 2 புதன் வீடு. இவர்களுக்கு நேரேழாம் வீடாக, அதாவது குரு வீட்டுக்கு புதனும் புதன் வீட்டுக்கு குருவும் பாதகமாக வந்துவிடும். அதான் நேரேழாம் பாவம். மற்றபடி ஒவ்வொரு வீட்டுக்கும் சரராசிக்கு 11, சிரராசிக்கு 9ஆம் பாவத்தை பாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாதகத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்கிற ஒரு சின்ன விளக்கத்தை இதில் பார்த்துடலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாம், ஒரு விருச்சிக ராசின்னு வச்சு, இப்போ விருச்சிக லக்னம், அதற்கு பாதக வீடு கடகம். அந்த கடகராசியிலே ஒரு கிரகம் அமரும் போது, விருச்சிக லக்னத்தில் பிறந்துட்டீங்க, கடகத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகத்தினுடைய காரகம், அந்த உயிர் காரகம் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் நான் ஏற்கனவே உயிர் காரகத்தை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உயிர் காரகம் உண்டு. அதாவது காலபுருஷ ரீதியாக நாம் இதை பார்த்துடலாம். செவ்வாய்ங்கிறது ஜாதகர்னு சொல்லியிருக்கு. செவ்வாய்ங்கிறது இப்போ விருச்சிக லக்னத்தில் பிறந்து செவ்வாய் போய் இதில் நீசமாய் போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 9ஆம் பாவத்தில். இப்போ அந்த ஜாதகர் தனக்குத்தானே என்ன பண்ணிக்குவாருங்க, பாதகமான விஷயங்களை செய்வார். இவர் செய்யக்கூடிய காரியங்கள் இவருக்கே பாதகமாக முடியும். சுக்கிரன் என்றால் களத்திரத்தின் மூலமாக, அதாவது மனைவியின் மூலமாக அல்லது கணவரின் மூலமாக இந்த விருச்சிக லக்னக்காரர் பாதகத்தை சந்திப்பார். இப்போ மன வாழ்க்கை எப்படி இருக்குங்க, தீராத பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்கும். குரு இருந்தால் தந்தை என்ன பண்ண மாட்டார், ஜாதகருக்கு நல்லது பண்ண மாட்டார், அல்லது பாதகத்தை செய்து விடுவார். தந்தை சொல்லி இவரை ஒரு காரியத்தை செய்தால் அது இவருக்கு எதிராக முடியும். தந்தை நல்லதே நினச்சி செஞ்சாலும் என்ன ஆகிடுங்க, நல்ல விஷயங்கள் அங்கே நடக்காது. விருச்சிகத்துக்கு 9ல் குரு உச்சமாக இருக்கார் சார், உச்சம் பெருசா பாதகம் பெருசா? உச்ச கிரகம் தன்னுடைய காரகத்தை வலிமையாக செய்யும். உச்ச கிரகமும் அதாவது வக்கரமடைந்த கிரகமும் பிடிவாதமாக தன்னுடைய காரக பலனை கொடுக்கும். அதே வேளையில் நீச கிரகம் வளைஞ்சு கொடுத்து போகுங்க. ஒரு 3-4 கிரகம் உச்சமாக இருந்ததுன்னா ஜாதகர் எப்படி இருப்பாருங்க, 3-4 கிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா ஜாதகர் அந்த காரக விஷயங்களில் என்ன பண்ண மாட்டார், வளைஞ்சு கொடுக்க மாட்டார், பிடிவாதமாக இருப்பார். அதனால் அதிகமான உச்ச கிரகங்களும் அதிகமான வக்கர கிரகங்களும் ஜாதகத்திலே இருப்பது ஆபத்திலே போய் முடியும். ஏன்னா அது வளையாதுங்க, வளைஞ்சு கொடுக்குறோம் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த வகையில் நீச கிரகம் பரவாயில்ல, ஏன்னா அது என்ன பண்ணிடும், வளைஞ்சு கொடுத்து காரியத்தை சாதித்து கொள்ளும். நாம் பாதகத்தை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம், அதனால் பாதகத்துக்கு வந்துடுவோம். இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் விருச்சிகத்தை ஒரு உதாரணமாக தான் சொன்னேன். உங்கள் லக்னத்துக்கு பாதகஸ்தானத்திலே கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். 9ல் இப்போ இந்த இதே விருச்சிகத்துக்கு சனி இருந்தார்னா என்ன ஆகும், தொழில் தடை, தாமதம், ஜீவனத்தில் மாறி மாறி பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மூத்த சகோதரன் இருந்தால், சித்தப்பா இருந்தால் அவரால் என்ன ஆகிடுங்க, ஜாதகருக்கு பாதிப்பு உண்டாகும். அதாவது அண்ணனுடைய பேச்சையோ சித்தப்பானுடைய பேச்சை கேட்டால் ஜாதகர் வீணாக போயிடுவார், நடுத்தருவுக்கு வந்துடுவார். அவங்க நல்லது நினச்சாலும் நல்லது நடக்காது. அதனால் அந்த காரக உறவுகளிலிருந்து ஜாதகர் விலகி இருப்பது தான் சிறப்பு. சுக்கிரன் வந்துட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. மனைவிகிட்டேருந்து நீங்கள் எப்படி விலகி இருப்பீங்க, வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பார்த்துக்கோங்க. மற்ற எல்லா கிரகங்களும் தப்பிச்சிக்கலாம். செவ்வாய் சுக்கிரன் இருந்துட்டால் ஜாதகரே தனக்கு பாதகத்தை பண்ணி செய்து கொள்வார்.
சுக்கிரன் இருந்துட்டால் மனைவியால் இவர் கஷ்டப்படுவார், அல்லது பெண்ணாக இருந்தால் கணவரால் கஷ்டப்படுவார். இப்படி இது ஒரு மெத்தடுங்க. பாதகத்தை பயன்படுத்தக்கூடிய லக்ன பாதகம் அப்படின்னு பொதுவாக இதை பயன்படுத்திக்கலாம். இன்னொரு முறை இருக்குங்க. அது என்ன சார் இன்னொரு முறை? கிரகங்களுக்கு உண்டான உறவு முறை. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் ஒரு கிரகம் வச்சுங்க. மேஷ ராசிக்கு பாதக வீடு எது? கும்பம். ஏன்னா மேஷம் வந்து சரராசி, அதற்கு 11ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்தில் ஒரு கிரகம் நிற்கின்னு வைங்க. இப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு கும்பத்தில் நிற்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணிவிடுங்க? பாதகத்தை செய்துவிடும். உதாரணத்துக்கு மேஷத்திலே செவ்வாயும் கும்பத்திலே சுக்கிரனும் இருந்தால், அல்லது மேஷத்திலே சுக்கிரனும் கும்பத்திலே செவ்வாயும் இருந்தால் ஒன்றுக்கொன்று பாதகம். அப்போ கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் பாதகம் உண்டு. நிறைய ஜாதகங்கள், விவாதத்த ஜாதகங்களில் நிறைய எடுத்து பார்க்குறோங்க. சுக்கிரன் வந்து துலாத்தில் இருக்கார், சுவாதிசாரன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் வந்து பூரத்தில் சிம்ம வீட்டில் இருக்கார். இப்போ சுக்கிரனுக்கு செவ்வாய் பாதகமாக போய்ட்டுதா? அப்போது இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான இந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கலத்திரத்தின் மூலியமாக பாதகத்தை இவர் சந்தித்தே தீர வேண்டும். அதுதான் தலைவிதி. விதிக்கப்பட்டதை மாற்ற முடியாது. இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி மாற்றிக்கலாமான்லாம் கேட்காதீங்க. பரிகாரம் என்னென்னா, கணவனாக இருந்தால் மனைவி காலில் விழுந்துடணும், மனைவியாக இருந்தால் கணவர் காலில் விழுந்துடணும். அந்த கிரகத்திடம் போய் சரண்டர், அந்த உறவிடம் சரண்டர், சரணாகதி தத்துவம். ஐயா சாமின்னு சூனா போன மாதிரி ஒன்றும் தவறில்லை. அப்படி போயிட்டால் மட்டும்தான் அந்த கிரகம் என்ன பண்ணுங்க, போனால் போது நம்ம காலில் விழுந்துட்டான்னு விட்டுரும், இல்லைன்னா வச்சு செஞ்சிடும். அதனால் பாதகத்திலே இருக்கும் கிரகங்களிடம், அந்த காரக உறவிடம் சர்வ ஜாக்கிரதையாக இருங்கள். ஜாதகரை செவ்வாயாக வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் எந்த ஒரு ராசியில் இருந்தாலும் அந்த ராசிக்கு பாதக ராசியை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இருக்க கிரகத்துக்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. சில ராசி அதிபதிகள் தனது பாதக ராசியிலே போய் உச்சமடையும். எந்தெந்த வீடுன்னு யோசிச்சு பாருங்கள். செவ்வாய் 10ல் உச்சம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகரத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அது பாதக வீடு கிடையாது. சுக்கிரன் மீனத்திலே உச்சம், அது ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் பாதக வீடு இல்லை. புதன் அவர் சொந்த வீட்டிலே உச்சம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சந்திரனுக்கு வாங்க. சந்திரன் எங்கே சார் உச்சம்? ரிஷபராசியிலே உச்சம். கடகராசிக்கு ரிஷபம் பாதகமாக இல்லையா? அப்போ இங்கே உச்சம் பேசுமா பாதகம் பேசுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக பாதகம் தான் பேசும், உச்சம் பேசாது. இந்த ஜாதகர் என்ன பண்ணிடுவாருங்க, தனக்கு தானே குழியை வெட்டி கொள்வார். இல்லைன்னா இவரோட உடல்நிலையோ இவருடைய இதுவோ என்ன பண்ணிவிடுங்க, இவருக்கு மனநிலையோ இவருக்கு பாதகத்தை கொடுத்து விடும். அடுத்தது சிம்ம வீடு, அவரும் தனக்கு பாதக வீட்டிலே உச்சம். மேஷத்திலே போய் உச்சம் அடைந்து விடுகிறார். மேஷராசி என்ன வீடுங்க? 9ஆம் இடம், சிறராசிக்கு பாதக வீடு. அப்போ சிம்ம லக்னத்திலே பிறந்து சூரியன் உச்சம் அடையலாமா? சூரியன் உச்சம், சூரியன் உச்சம், லக்னாதிபதி உச்சம்னு சொல்லிக்க வேண்டியதுதான். பெயரளவில் தான் வேலை செய்யுமே தவிர அவர் தனக்குத்தானே என்ன பண்ணிக்குவாருங்க, பாதகத்தை செய்து கொள்வார். அப்போது துலாத்துக்கு பார்த்துட்டோம், அன்னைக்கு வராது. விருச்சிகத்துக்கு வராது. தனுசு வீடு அவருக்கும் வராது. தனுசு வீட்டுக்கு குரு அட்டமஸ்தானத்திலே உச்சங்க, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கிட்டத்தட்ட பாதகம் மாதிரி தான் அதுவும். மகர வீட்டுக்கு வராது. கும்ப வீட்டுக்கு வாங்க. கும்ப வீட்டுக்கு பாதக வீடு இது துளாராசி. சனி அங்கே தானே உச்சமடைகிறார்.
அன்றைக்கி ஒரு பையன் ஜாதகம் பார்த்தேங்க, சின்ன பையன்தான். சின்ன வயசுலேயே அவருக்கு என்ன ஆகிடுச்சிங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டு கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன் உச்சம், அட்டமாதிபதி சனி உச்சம். எல்லா ஜோசியக்கார்ட்டையும் போய் கேட்டாங்க, லக்னாதிபதி உச்சமாக இருக்கார், அட்டமாதிபதி உச்சமாக இருக்கார், பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாதுன்ட்டாங்க. நம்மக்கிட்ட வந்தாங்க, நான் சொன்னேன் உச்சம்தான் இல்லைன்னு நான் சொல்லலை, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும்போதே வந்தாங்க. சார் கண்டிப்பாக இது உயிர்கண்டத்தை தரும், மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அல்லது உயிர் சேதாரத்தை இது ஏற்படுத்தியே தீரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி தனக்கு பாதகத்திலே உச்சம், அட்டமாதிபதியும் தனக்கு பாதகத்திலே உச்சம். முதல்ல சொன்ன மாதிரி பாதகம் பெருசா உச்சம் பெருசான்னா பாதகம் தான் வேலை செய்யும். 2 பேரும் சேர்ந்து இந்த ஜாதகருக்கு ஆப்படிச்சிருவாங்க. அடிச்சுட்டாங்க. சின்ன வயசுலேயே என்ன பண்ணிட்டாங்க, கிட்னியை மாற்றியாச்சு. அதாவது இது நித்தியகண்டம் பூர்ண ஆயுசு தான். இது வந்து சிறப்பான பலன்களை செய்யாது. கண்டிப்பாக அந்த ஜாதகர் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது, ஒவ்வொரு நாளும் நரகமாக தான் இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒரு அதிபதி உச்சம்னு நினச்சி ரொம்ப வந்து வாசித்து விட்றாதீங்க. உச்சமடைஞ்சுக்கிறவங்கலாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வேலை செய்யாது. அப்படி காரகத்தை பிடிவாதமாக செஞ்சுட்டு போகுமே ஒழிய, வக்கரம் அது உச்சம்லாம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும், வளைந்தவே கொடுக்காது. நல்லதோ கெட்டதோ நான் செஞ்சுட்டு தான் போவேன்னு என்ன பண்ணுங்க, தான் பிடிச்ச மசலுக்கு 3 காலுன்னு நிற்கும். அதனால் ஒரு ஜாதகத்தை வாங்கினோடனே அதிகமான உச்சகிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருசாக வாசித்து விடாதீர்கள். அது ஏகப்பட்ட சிக்கல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது இருக்கக்கூடிய பாவம் அந்த லக்னத்துக்கு யோகமாக அதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணணுங்க, அந்த உச்சமாக இருக்கிறத விட அந்த உச்சகிரகத்தினுடைய சாரத்திலே இருக்கும் கிரகம் நல்லா வேலை செய்யும். சார ரீதியாக சாரம் கொடுத்தவர் உச்சமடைவது என்பது அந்த குறிப்பிட்ட பாவாதிபதிக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் நீசமடைவதும் அந்த பாவாதிபதிக்கு, அதாவது சாரநாதன் உச்சமடைந்தால் வலு சேர்க்கும், நீசமடைந்தால் வலு குறையும். அந்த மாதிரி பேசி பாருங்கள், பலன் சரியாக வரும். நம்முடைய அனுபவத்திலே இதெல்லாம் கண்ட உண்மைகள். அதனால் தயவுசெய்து இதை பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.